பாட்டுக்கு எழுந்து வந்து கதவு போடுறா ரூம்ல போய். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா நிக்கியா, இல்லைன்னா வீட்டுக்கு போ. எது சொன்னாலும் என் வாயே மூடுங்க. கதவு பூட்டிட்டு உள்ள இருக்கா, என்ன ஏன்னு தெரியல. கதவை தட்டுங்க. எங்களுக்கும் தெரியும், பேசாம இரு. ஏமா நந்தினி, ஏம்மா கதவை தோற? என்னாச்சியா? என்ன பண்ண? கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கா, திறக்க மாட்டேக்காலையா? ஏதாச்சும் தப்பான முடிவு? ஆமா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் அவன் பண்ண மாட்டா, யோசிக்கவும் மாட்டா. அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேம்மா, நான் பேசி தான் வச்சிருக்கேன் அவட்ட. கதவு திறக்க மாட்டேக்காலையா? நான் அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டேன்லம்மா, அதனால அவளை ஏற்றுக்கிட முடியல. அதை இவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்கலாமாம்மா, இதை பற்றி ஒன்றுமே சொல்லலைல்ல. திடீர்னு அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டா, அதனால தான். சரியா, கூப்பிடியா? சரி மாமா. நந்தினி, நந்தினி, கதவு துற. மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நந்தினி, கதவு துற. திறக்க மாட்டேன் மாமா, நீங்கள் போங்க. திறக்க மாட்டியா? எதுக்கு திறக்க மாட்டேன்? திறக்க மாட்டேன். நந்தினி, சொன்னா கேளு, வெளியே வா. முதல்ல வா, வெளியே வந்து பேசிக்கலாம். வா. நான் வர மாட்டேன் வெளியே. எதுக்கு எம்மளை கோவமா? ம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்காக இப்படி பண்ண. நந்தினி, வா வெளியே. நான் வர மாட்டேன் மாமா. சரி, வரமாட்டியா? கல்யாணம் பண்ணாண்டாமா? பதில் சொல்லு நந்தினி. கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா அது சொல்லு. பதில் சொல்லணும்னா அதுக்கு ஏற்ற வேலை நான் பார்ப்பேன். கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு உண்டான வேலையை பார்ப்பேன். வேண்டாம் அப்படின்னா எல்லாரையும் அனுப்பிடலாம்ல, அதுக்கு தான் சொல்லுவேன். பதில் சொல்லு நந்தினி, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு வேண்டாம், நான் வெளியே வரல. என்னது வேண்டாம்? கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படி தானே? என்ன கல்யாணம் பண்ண உனக்கு விருப்பம் இல்லை அப்படி தானே? சரி, இருந்துக்கா. சரி, நான் எல்லாரையும் போக சொல்கிறேன். ஆனால் ரூமை விட்டு வெளியில் வந்து பேசு. மாமா மத்தையும் வெளியே நின்று வருத்தப்பட்டு இருக்காங்க பாரு. நான் தானே பண்ணேன், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ அவங்க மேலே கோவப்படாத, யார் மேலேயும். இது நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நான் இந்த பிளான் போட்டேன். என் மேலே தான் தப்பு, வேறு யார் மேலேயும் இதில் தப்பு கிடையாது. நீ யார் மேலேயும் கோவப்படாத. வெளியில் வா, வெளியே வந்து எல்லாத்தையும் பேசு. பதில் சொல்லு நந்தினி. ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் மாமா? நீங்களே என் ஆசையை நிறைவேற்றுன்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். சரி, ஏற்றுக்காண்டா நந்தினி, நீ எல்லாத்துலேயும் வந்து பேசு. நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் வேலைக்கு போகிறேன். சரியா? சந்தோஷமா இரு. நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன். சரியா? நான் கிளம்புறேன். என்ன எல்லா இடத்துக்கிட்டையும் வந்து பேசு நார்மலாக. உள்ளே உட்காந்துட்டு இருக்காதா? சரியா? சரி, பாய் நந்தினி, வரேன். உனக்கா என்ன கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வந்து சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன அப்படி இல்லை அப்படின்னா வேறு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுன்னா சொல்லு, நான் மாமாட்ட சொல்லுதான் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் கோவப்படாதா, எல்லாத்துட்டையும் நார்மலாக இரு. யார் மேலே எந்த தப்பும் இல்லை. சரியா? சரி, நான் வரேன் நந்தினி. என்னையா இப்படி பேசுத? நீ போறியா வேலைக்கு? என்னையா இப்படி பேசுற? மாமா, டென்ஷன் ஆகாதீங்க மாமா, அமைதியாக இருங்க. இப்போ பாருங்க என்ன நடக்குன்னு. நான் வெளியில் இருக்கேன் மாமா, வீட்டுக்கு போகல. மாமா, ஏம்மா அவள் வந்து கேட்டான்னா நான் வேலைக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க. என்ன வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுங்க. அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவேன்னு சொல்லிடுங்க. என்னடா? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. சொல்கிறத மட்டும் செய்யுங்கம்மா. மாமா, செய்யுங்க மாமா. சரிடா, என்னம்மா சொல்கிற பார்ப்போம். மாமா, என்னை விட்டுட்டு வேலைக்கே போகிறீங்க? நான் கோவப்படுவேன். அதுக்காக என்னை சமாதானப்படுத்தாமல் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க என்னை விட்டுட்டு. இவ்வளோ நாள் என்கிட்ட பேசிட்டு தானே இருக்கீங்க, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் தானே? அதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே, ஏன் மாமா இப்படியே விட்டுட்டா போவீங்க? முடியாது, என்னெல்லாம் இருக்க முடியாது நீங்கள் இல்லாமல். நான் வருவேன், என்னையும் கூட்டிகிட்டு தான் நீங்கள் போகணும். ஏதோ ஒரு கோவத்தில் வந்துட்டேன் மாமா, ஏற்றுக்க மாட்டேன்னு சும்மா தான் சொன்னேன். நீங்கள் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? எதுக்கு மாமா என்னை விட்டுட்டு போகிறீங்க? சமாதானப்படுத்தலாம்லாம் முடியாது. உங்களை நான் போக விட மாட்டேன். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் வருவேன். எதுக்குடா இப்படி சொல்லிட்டு இருந்தேன்? அவள் நீ போயிடுவேன்னு நினச்சி வேற ஏதாச்சும் பண்ணிடாம. எப்படி பண்ணுவா? பண்ணுவாளோவா? வருவா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு. எப்படிடா சொல்லுத? புதுசாக என்னத்த சொல்ல? உன் தங்கச்சி சும்மாவே என்னை விட்டு போக மாட்டா. இல்லை இப்போ கல்யாணத்து வரைக்கும் வந்துட்டு இனிமேல் இருப்பாக்க இங்கே இருக்குன்னு தெரிஞ்சா இதான் சாக்குன்னு இருந்துக்கிட்டோம் பத்துக்க உள்ள. இப்படி ஏதாச்சும் சொன்னாதான் வருவா. வரட்டும், அதுக்கு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்துருவாளாடா? வருவாடா, வராமல் எங்கே போவா? வந்து தானே ஆகணும். 10 நிமிஷம் டைம். அந்த தங்கச்சி வராமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கிற கதையை பாரு. அதுக்கும் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கியா? பிளான்லாம் பண்ணலை, அது அப்போ முடிவு பண்ணுறது தான். வந்துருவானா சரிதான்டா. 10 நிமிஷம் பார்ப்போம்டா, வரலன்னா அடுத்ததை பார்க்க வேண்டியது. புரியல, அடுத்ததுன்னா? அப்போதே சொன்னதுதான்டா, அவளா வந்தால் நல்லபடியாக தாலி கட்டுவேன், இல்லைன்னா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவேன். அண்ணா நீ இருக்கேடா, இன்னைக்கு முடிவு பண்ணி தான் இறங்கியிருக்க. வேற இன்னைக்கு நடக்க வேண்டியது நடந்தே ஆகணும்டா. ஒரு இத்தனை வருஷமா போட்ட பிளானு விட்டுட்டு இருக்கவா? சரிடா, பாப்போம் இரு. எப்பா? சொல்லுமா, ஏமா உள்ள இருந்துக்கிட்டு கதை திறக்க மாட்டேனே? அதுவாப்பா, அது நான் பெற சொல்லுதேன். நீங்கள் யாருமே என்கிட்ட பேசக்கூடாது சொல்லியாச்சு. எதுக்கிட்டே அப்படி சொல்லுதேன்? எப்போ நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க சொல்லியாச்சு. நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எப்பா? சொல்லுமா, என்ன? இப்போ மாமா வீட்டுக்கா போகுது, ஊருக்கு போகிறேன்னா சொல்லிட்டு போகுது. அப்படித்தானே சொல்லிட்டு போனா ஊருக்கு போறான்னு போயிட்டானே. அப்போதே
போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். போறேன்னு தான் சொல்லிட்டு போனான். ஆனால் போயிட்டானா என்னன்னு தெரில. அரை மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குன்னா. சரி, அண்ணன் எங்க 2 பேரும்? அவனுக்கெல்லாம் அவன் பின்னாடி தாம்மா போனானுவேன். வீட்டுக்கு போயிருக்கானுங்களா இல்லை வெளியே போயிருக்கானுங்களான்னு தெரில. ஆச்சு, அப்போ மாமா போயிட்டான். அப்போ ஃபோன் அடிங்கப்பா மாமாக்கு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாம்மா. அப்படியே சொல்லிட்டு போச்சு மாமா. அதான் சொல்லிட்டு போகிறான் கால் பண்ணாதீங்கன்னு. இப்போ நான் மாமா பார்க்கணும்ப்பா. மாமா ஊருக்கு போகக்கூடாது, நான் மாமா பார்க்கணும். நான் என்ன செய்ய? அவன் அப்போதை வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கான், நீ வெளியே வர மாட்டேன்ட்ட, பதிலும் சொல்ல மாட்டேன்ட்ட. சரிப்பா, நான் அதை நான் பிறகு மாமாட்ட பேசிக்கிறேன். நீங்கள் இப்போ மாமாட்ட கூட்டி கொண்டு விடுங்க என்ன. வாங்கப்பா. உங்கள் அண்ணன் 2 பேர் பின்னாடியே போனானுவேன். வெளியே போய் பாரு நிற்கான்னு வரலான்னு, இல்லைன்னா நான் பின்னாடியே வாரேன். சரிப்பா, நீங்கள் மெல்ல வாங்க, இருங்க. இல்லைண்ணா நான் அண்ணன் நின்னாங்கன்னா அண்ணனே கூட்டிகிட்டு போகிறேன். இருமா, நான் பின்னாடி வாரேன். அவனை நின்னானுவேனா அவனோட கூட்டிகிட்டு போன், இல்லைன்னா நான் கூப்பிட்டு போகிறேன். சரிப்பா, நீங்கள் பின்னாடி வாங்க, நான் போகிறேன். மாமா போயிருக்கோம். சரி, மெல்ல போமா. வெளில போடி, விழுந்துடாத. பேசாதீங்க, நான் உங்களை பேராக பார்த்துக்கிறேன். சரி, பேரை பார்த்துக்க, நீ வெளில போ. ஆமாம், பார்த்துட்டு வந்துக்கிறேன். ஆமாம், நீங்கள் போகலையா? இங்கே தான் நிற்கிங்களா? ஏய், இது யாருன்னு கேளு. ஏன் மேலே வந்து சாஞ்சிட்டு நிற்கு. எந்திரிச்சு போக சொல்லுடா துறை. போக மாட்டேன். ஆமாம், கோவப்படாதீங்க. ஏய், போக சொல்லுடா துறை. எந்திச்சு போ சொல்லு. என்கிட்ட யாரும் வரக்கூடாது. துறப்ப சொல்லு. ஏன்டா சும்மா இரண்டா? ஏய், நீ ஏன் சொல்லுதியா எப்படி? போக சொல்லு. நான் எந்திச்சு என் பக்கத்தில் யாரும் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான். சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சுல. நீங்கள் வரீங்களா எப்படி? கொண்டு வந்து விட. டேய் சும்மா இருடா. சரிடா, நீங்கள் வரலையா? சரி, நான் அப்போ கிளம்புறேன். ஆமாம், எங்கே போகிறீங்க? போகாதீங்க. எதுக்கு நான் போகக்கூடாது? அது எதுக்கு நீங்கள் சொல்லுதீங்க? போகக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். போகக்கூடாது. அதான் எதுக்கு நீங்கள் சொல்லுதீங்கன்னு கேட்கேன். நான் தான் சொல்லுவேன், அதை நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்காதீங்க இப்படி. இப்படியெல்லாம் கேட்க முடியாது. நான் விட்டு போங்க. ஆமாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க? வந்துட்டேன்லாம். யார் வந்து எனக்கு என்ன? தூரம் போங்கப்பா. நேரம் ஆகுதுப்பா. ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிட்டு. ஆமாம், உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி ஏன் இப்படி சொல்கிறீங்க? டேய் போகாதுண்டா. டேய் எருமை நேரம் ஆயிட்டுடா. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நான் என்ன செய்ய? நல்ல நேரம் முடியுதுன்னா அதுக்கு நான் செய்ய முடியும். கல்யாணம் பண்ணிக்க தான் வேண்டான்ட்டாங்கல்ல, அப்புறம் என்ன செய்ய? வாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னதான் வாங்க. நீங்களே நிறைவேற்றினாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளோ நாளாக கூட வந்துட்டு சொல்லவே இல்லை. என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கீங்க சொல்லாமல். கஷ்டப்படுத்தினா சந்தோஷப்பட சொன்னா? சந்தோஷம் தான் பட சொன்னீங்க. என்ன சொன்னாங்க? நான் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னாங்க. கூட இருந்தேனா இல்லையா? அது சந்தோஷமாக இருக்கணும்னு கூட இருந்தேனா இல்லை வருத்தப்படணும்னு கூட இருந்தேனா? சந்தோஷமாக இருக்கணும் தான் என் கூட இருந்தீங்க. அப்போ தப்பு யார் மேலே? ஏன் மேலே தான். சரி வாங்க. எங்கே வரணும்? ஆமாம், இப்படி பேசாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போமே. அது எப்போ சொல்லுத நீ? எப்போ சொல்லுத? இப்போ தான் சொல்லுதேன். இப்போ சொல்லி என்ன செய்ய சொல்லு. நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேன்னா அன்னைக்கு சொல்லியிருக்கணும். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கணும். இப்போ சொல்கிற நீ. அப்படியா மாமா? சரி எருமை நேரம் ஆகுது வா. சரிடா, இன்னொரு கேள்வி இருக்குது. கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். இரு. என்ன மாமா என்கிட்ட கேட்க போகிறீங்க? ஆமாம், உன்கிட்ட தான் கேட்க போகிறேன். பதில் சொல்லு. சரி கேளுங்க. நான் முந்தையே என் மாமன் முன்னாடி சொல்லியிருக்கேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் என் மாமன் முன்னாடி நந்தினிட்ட பேசுவேன்னுட்டு. அதுக்கு சம்மதம் சொன்னாலும் தாலி கட்டுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி வசதி? தானே அது. வாங்க பேசுங்க. இப்போ கல்யாணம் பண்ணுவோமா? தாலி கட்டுட்டா எப்படி? சரி கல்யாணம் பண்ணிக்குவோம். வாங்க தாலி கட்டுவாங்க. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். மஞ்சத்தில் உன்னை வைத்து சொர்க்கத்தை நான் வடிப்பேன், ராத்திரி நேரம் வந்தால் சுகமே சுகமே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் டேய் சொல்லுங்க மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என் ஆசையை நிறைவேற்றிட்ட. சரி மாமா, விடுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. இப்போ மாமா ஒன்றும் நிறைவேற்றலாம், நான் தான் நிறைவேற்றிருக்கேன். என்னம்மா? ஆமாம் ஆமாம், உங்கள் பொண்ணு டார்ச்சர் பண்ணலைண்ணா நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். போங்க, நான் டார்ச்சராக பண்ணேன்? இல்லை இல்லை, தெரியாமல் சொல்லிட்டேன், விடு. சரி விடுமா. எத்தனை நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. என்னையா சொல்ல? என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா சரிதான். அவளுக்கு அதான் விருப்பம். விடுடா.
இவளை விடு. மாமா நீங்க இப்போ எங்க அக்கா ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க. அப்படியே தானே? ஆமா மாமா. இவ்வளவு நாள் வேற, இப்போ வேறல. அக்கா தங்கச்சி ஒரே போல இருக்கு என்ன? என்ன மாமா அக்கா என்ன சொன்னா? உங்க அக்காலாம் அதே சந்தோஷத்துல தான் இருக்கா. மாமா அக்காக்கே தெரியாதா? நீங்க தானே. என்ன செய்ய, அவ தான் சொல்லியிருக்கா சொல்லாம கல்யாணம் பண்ணுங்கன்னு. அப்புறம் அப்படித்தானே பண்ணணும். அக்கா நீயே சொன்ன? மாமா சொல்லுதான் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. நானே சொன்னேன் எப்படி மாமா தான் மாப்பிள்ளன்னு தெரியாமல் இருப்பேன். ஆமா என்னக்கா? ஆமா என்ன மாமா அக்கா சொன்னான்னு சொன்னீங்க? அக்கா இப்ப சொல்லல, சொல்லி வருஷக்கணக்காக ஆயிட்டு. டேரக்டா சொல்லல, ஆனா நான் எடுத்துக்கிட்டேன். சரி எப்படியோ மாமா சந்தோஷம். சந்தோஷமா இரு என்ன? சரி மாமா. சரி ரிசல்ட் என்னைக்கு வருது? இதுவா மாமா இன்னும் 10 நாள் இருக்கலாம். சரி சரி மாமா நீங்க இப்போ எங்க வீட்டுக்கு தான் வரணும். வாரேன் நின்று வாரேன். சரிடா நான் போய் வேலையை பார்க்கேன். சரி மாமா. மாமா மகேஷ் வரா. மகேஷ் நானும் சேர்ந்து போட்டோ எடுக்கட்டுமா? எடுக்க வேண்டியதானே, இது என்ன கேள்வி? இங்கேயே நெல்லு, எல்லா போட்டோலையும் எடு. யார் எதுவும் சொல்ல போறாங்களா? சரி மாமா. என்னங்க கொண்டாங்க. அண்ணா அண்ணா டேய் என்னடா போட்டுக்கோ. என்னது இது? வெளுத்து விடாமத்துக்கா கொண்டுட்டு ஓடிரு. சும்மா இருடா வாங்கிக்க. உன்கிட்ட யார் இதெல்லாம் கேட்டா? நான் செய்யணும்லண்ணா வாங்கிக்க. இதுதான் கேட்கேன். உன்கிட்ட யார் செய்ய சொன்னானு? எனக்கு விருப்பம்டா என் தம்பிக்கு செய்ய. வாங்கிக்க. எதுக்குக்கா இதெல்லாம்? இல்லையா என்ன எங்ககிட்ட? வாங்கிக்காடா என்ன? என்னமோ பண்ணு, இந்த ஒரு தடையோட முடிச்சுக்கோ. இனிமே இந்த வேலை ஏதாச்சும் பார்த்தேன். சரிடா நான் செய்யற கடமை செய்யணும்ல. ஆமா பெரிய கடமை, கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆளை பெரு. விடுடா என்ன இது என்ன வாங்கிக்க. அதான் மாமா சொல்லிட்டல ஏன்க்கா? வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. வாங்கிக்க. சரி வாங்கிக்க. நீங்களும் சேர்ந்தா மச்சான் இந்த வேலையை பாக்கிய. மாப்பிள்ள இதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா? என் மாப்பிள்ளைகளுக்கு தானே செய்தேன். இப்படி இருங்க, அதான் அவன் இந்த ஆட்டம் எடுத்தா. நாங்க தானே செய்யணும் உங்களுக்கு. நீங்க ஏன் செஞ்சுட்டு இருக்கீங்க? விடுங்க மாப்பிள்ள, யார் செய்ய போறோம்? சரி என்ன, இதை கொண்டு அம்மாட்டே கொடுத்துரு. இல்லைன்னா நீயே வச்சுக்க கையில. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் வீட்டில் வச்சுக்கலாம். சரிடா நான் வச்சுக்கிறேன் கொண்டா. சரிடா நீங்க எப்போ வரீங்க? நாங்கள் வீட்டுக்கு போடுமா? வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கலாம். ஆர்த்தி எடுக்கணும், மற்ற வேலையெல்லாம் இருக்குடா. சரி சரி போங்க, எல்லாரும் கிளம்புங்க சாப்பிட்டுட்டு. நாங்கள் வாரம் பின்னாடி. சரிடா நான் சீக்கிரம் வந்துருங்க நல்ல நேரத்தில். சரிக்கா வாரம். வாங்கடி 2 பேரும் போவோம். வாங்குங்க போங்க. போ சுதா, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன். சரிங்க நீங்கள் அப்போ வாங்க அவனை கூட. சரி வீட்டில் போய் எல்லா வேலையும் சீக்கிரம் பாருங்க, நான் கூப்பிட்டு வரேன். சரிங்க. வாங்கம்மா மீரா. ஹேமா சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டோம் சார் இப்போ தான். என்ன ஹேமா என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை சார். என்னாச்சுடி? பாருடி நானுக்கு வேண்டிய இடத்துல அவளுக்கு பாரு. பார்த்தாலே வெறுப்பாக வருது. சும்மா இருடி. சார் பக்கத்தில் நிற்காங்க. சார் அவ்வளோதானே லவ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? உனக்கு ஒன்றுமே பண்ண தெரில. பேசாதடி. 2 வருஷம் சார் அங்கே தான் இருந்திருக்காங்க. அழகாக லவ் பண்ண வச்சிருக்கலாம். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்னடி நினைச்சேன் சார் இவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இப்படி ஒருத்தி இங்கே இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? இங்கே இருப்பான்னு தெரிஞ்சிருந்தாலே நான் அப்பவே சார்ட்ட உஷாராக இருந்திருப்பேன். எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணியிருப்பேன். சரி வீடு வேற பார்த்துக்கலாம். தாண்டி நானும் நினச்சிருக்கேன். அங்கே தானே வருவா. வரட்டும் பார்த்துக்கலாம். ஹாப்பி மேரிட் லைஃப் சார். ஹாப்பி மேரிட் லைஃப் சார். தேங்க்யூம்மா தேங்க்யூ. சரி உங்களுக்குண்ணா ஹாப்பி மேரிட் லைஃப். சரி உங்களுக்குண்ணா ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ கேமா. தேங்க்யூ மீரா. சரிம்மா அக்கா எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறீங்களா? சரிங்க சார் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சரிம்மா கவனம் போங்க. சரிங்க சார். போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், எடுத்துக்காங்கம்மா. சரிங்க சார் இருக்கட்டும். சரிங்கம்மா. ஆமாம் நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம்? உனக்கு என்னாச்சு? ஏன் வீட்டுக்கு போகணுமா? இங்கேயே எவ்வளோ நேரம் நிற்க மாமா? சரி உட்காருத்தியா? வா. வேண்டாம் நான் நிற்க உங்ககிட்டே. தானே இவ்வளோ நேரம் நிற்கன்னு கேட்க. இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கணும்னு கேட்டேன் மாமா. என்னாச்சு? கால் உலைதான். சோப்பா எடுத்துட்டு வர சொல்லிட்டா? உட்காருத்தியா கொஞ்ச நேரம்? வேண்டாம் மாமா. சரி கொஞ்சம் போரு, நான் கேட்க. என்ன வீட்டுக்கு எப்போ போகணும்? என்னடி நந்தினி சந்தோஷமா இருக்கியா? நீங்களாம் என்கிட்ட பேசாதீங்க அத்தை. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கோம்ல, பேச மாட்டேன். எதுக்கடி பேச மாட்டேன்? என்ன நீங்களும் உங்கள் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து தானே என்ன மறைச்சிருக்கீங்க மாமா தான் மாப்பிள்ளன்னு? அது அவன் தானடி சொன்னான் சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் எங்ககிட்ட கோவப்படுத? அவன்கிட்ட பேசியா? மாமாட்ட பேசுவேன், உங்ககிட்ட தான் பேச மாட்டேன். அவன் தான் சொல்லாண்டான்னா அவன்கிட்ட பேசுவேன், எங்ககிட்ட பேச மாட்டேன். அம்மா விடுங்கம்மா, அவளுக்கு ஒரு வேலை இல்லை. பேசுவாம்மா, அவள் சும்மா விளையாண்டுட்டு இருக்கான். அவளுக்கு தான் பேசாம இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனாலும் எத்தனை வந்து நிற்பா. அவளுக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலம்மா, அதான் இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கான். சரிம்மா வீடு. அதான் சொன்னல அவன் வருத்தப்படுவான்னு அதான் இப்படி சொல்லிட்டு இருக்கா. சரி வீடு. நீங்க தான் மாப்பிள்ளை ஏமாத்தி சொல்லவே இல்லை என்கிட்ட கூட. ஆமா மச்சான் அன்னைக்கு கூட கேட்டோம்ல நிச்சயதார்த்த அன்னைக்கு. அன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அம்மா உங்ககிட்ட சொன்ன நீங்க உடனே ஃபோன் அடிச்சிட மாட்டீங்களா இவருக்கு? பிறகு நான் எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்க? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மச்சான், சொல்ல வேண்டாமே. நீ இருப்பம்மா, ஆனா பாவி இருந்துக்கிட மாட்டா. என்ன பாவி, என்ன சொல்ற சரிதானே? ஆமா மச்சான் நீங்க சொன்ன உடனே எப்படினாலும் ஃபோன் அடிச்சிருப்பேன் இவளுக்கும் பிரியாக்கும். கேட்டல சௌமியா, அதுக்கு தான் சொல்லலை. இவங்க 3 பேர்த்துட்டு யார்கிட்ட ஒருத்தட்ட நியூஸ் போனால் போதும், உடனே ஸ்ப்ரெட் ஆயிரும். நீ ஏன்னா இப்படி பண்ணுன? பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கான்னு சொன்னா நான் வேணிக்கிட்டேன்.
கேட்டுக்க நீ சௌமியிட்ட கேட்டலாம். ஆமா நான் கேட்கட்டா இப்போ கோவப்பட மாட்டியா? நான் கோவப்பட மாட்டேன், கேளு. மைனி கேட்கட்டா? சும்மா இருடி. எதுக்கு இப்போ மைனி கூப்பிட்டுருக்க? நந்தினி கூப்பிடு. அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. இனிமே மைனின் தாப்பா கூடுவேன். அண்ணன் சொல்லியிருக்கான் பவியும் உன்னையும் இனிமே மைனின் தான் கூப்பிடணும். ஏற்கனவே பவி அப்படிதான் கூப்பிட சொல்லியிருக்கான். கூப்பிடாத நீ. நந்தினி என்ன கூப்பிடு. முடியாதுப்பா, நான் கூப்பிட மாட்டேன். எங்க அண்ணன் என்ன அடிப்பான். மாமா சொல்லுங்க நீங்கள். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீ என்னாச்சு அவளாச்சு. என்ன மாமா நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்களா மைனின்னு கூப்பிடணும்னு? சொல்லுங்க. அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணா மைனி தான் கூடுவா. வாங்க நீங்கள் எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? சொல்லுங்க மாமா. சொல்லிட்டல, நீ ஆச்சு அவளாச்சு. நான்லாம் வரலப்பா இதுக்குள்ள. நான் சொன்ன கேட்பீங்கல்ல, சொல்லுங்க. வீடு அப்படி சொல்லட்டும், நான் தான் சொல்ல சொன்னேன். வாங்க. ஒரு மாதிரியா இருக்குல்ல எனக்கு. அது போக போக பழகிடும் எந்திரி. புதுசாக கூப்பிட்டு தரலாம், அதனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ மதுரை சொல்லியிருந்தா நான் முந்தையே கூப்பிட்டு போல இருப்போம்ல. முறைக்கு மைனி தானே கூப்பிட வேண்டியதானே நீ. அப்படியாச்சும் கூப்பிட்டுருக்கலாம். என்னன்னா சரி விடு பிரியா. என்ன நந்தினி மினி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? ஆமாம் சொல்லுங்க மாமா. கூப்பிடட்டுமே விடேன். சரி, சௌமியா மைனிக்கு சொன்னலாம் அதே ரூல்ஸ் தான் உங்களுக்கும். எப்படி கல்யாணம் பண்ணிட்டாலாம் எங்கள் அண்ணன் 2 வருஷம் இங்கே தான் இருக்கணும். என்ன எங்கள் அண்ணன் மட்டும் தான் வேலைக்கு போவான். என்ன உனக்கு ஓகே தானேண்ணா? எனக்கு தானே டபுள் ஓகே. அம்மா போங்க. என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? முடியாதுண்ணா, போவே விட மாட்டேன். நானும் இருக்க மாட்டேன். போ. இருந்து தான் ஆகணும். 2 வருஷம் கழிச்சு தான் அனுப்புவோம். அப்போ தான் நீ போகணும். முடியாது, நான் இருக்க மாட்டேனே. நான் மாமா கூட போயிடுவேன். அண்ணன் கூட்டிகிட்டு போனால் தானே போவேன். எங்கள் அண்ணன் 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட போவேன். அப்படியா, உங்க அண்ணன் கூட வருவியா? நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும். இங்கே கூட்டிகிட்டு போவாட்டி எங்கள் அண்ணன் நேற்று கூட்டிகிட்டு வருவேன். அப்புறம் நீ இங்கே இரு. முடியாது, நான் வருவேன் உங்கள் கூட. சரிம்மா வா, டென்ஷன் ஆகாத, உன்னை கூட்டிட்டு தான் நான் போவேன். தியா மாமா என்ன கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ இரு. என்ன சேட்டை பண்ணத நீ? அப்போ நீங்கள் நந்தியை லவ் பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? என்ன மாமா சொல்ல மாட்டேங்க? தெரியாம அதான் நீங்கள் கல்யாணம் எவ்வளோ நேரம் பண்ணிட்டேன், வேற என்ன டவுட்டு? இல்லை வேற நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு வேற சொல்லிட்டீங்களா? அவள் வேற உங்கள்கிட்ட பேசவும் விட மாட்டேன்ட்டான். ரொம்ப டென்ஷன் ஆகிடும் நாங்கள் இந்த 2-3 நாளில். சரிம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுது? நீங்க நார்மலா இருக்க வேண்டியதானே? சரி ஐயா, ஒரு 1 மணி நேரத்தில் வந்துருங்கம்மா வீட்டுக்கு. நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளே வந்துருங்க. அப்புறம் மாமா வீட்டுக்கும் போயிட்டு வரணும்ல ஐயா. சரிம்மா வந்துடுறோம். ஐயா அப்போ மாமியார் சேலை? அக்கா எடுத்துருக்கலாம்மா, நைட்டு தானே தேவை. அக்கா வச்சிருப்பா அக்கா வீட்டில். சரிம்மா கேட்டேன். என்னடா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க போல. ஆமாடா, இப்போதான் வந்தாங்க. என்ன மாநாடு எதுவும் போடுறீங்களா என்ன? கேள்வி மேலே கேள்வி வந்துட்டே இருக்குடா. பதில் சொல்லு, நல்ல பதில் சொல்லு. என்னடா பதில் சொல்ல முடியல என்ன? நீ பவிக்கு பதில் சொல்லிடு, டேய் நீ சௌமியாவுக்கு பதில் சொல்லிடு. சொல்லியாச்சு. ஆமாடா, நாங்கள் பதில் சொல்லுதோம். என்ன உன் தங்கச்சியே சமாளிக்க முடியாது, பிறகு இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் எப்போ பதில் சொல்ல? சொன்ன மாதிரியே நீ முழிக்க தாண்டா செய்த. என்னடா செய்ய, இப்படி வந்து நிற்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஆமாம் சொல்லுங்க. என்ன கூட்டிகிட்டு போவீங்களா? அப்போதான் சொல்லிட்டேன்ல கூட்டிட்டு போறேன்னு. இல்லை நீங்கள் பிரியா சொன்னாலும் விட்டுட்டு போயிடுவீங்க, அதுக்கு தான் கேட்கேன். பிரியா எது கேட்டாலும் தான் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா? என் தங்கச்சி கேட்டால் நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவன் சொன்ன என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா? ஆமாம், இதில் என்ன டவுட் உனக்கு? போங்க. அப்போ நான் இப்போ போய் எங்கள் வீட்டில் இருந்துக்கிடுவேன். போங்க. சரி, அப்போ ரொம்ப வசதியாக போச்சு, இருந்துக்காப்பா. பிரியா நம்ம போமா வீட்டுக்கு. போவோண்ணா, நம்ம போவோம். அவள் வீட்டுக்கு போகட்டும். என்ன உங்க வீட்டுக்கு வரியா? உங்கள் அண்ணனை கூட்டி கொண்டு விடுச்சிருந்தேன். போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இப்போ எதுக்கு இந்த கேள்வி? நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டோம்ல, அப்போ அதோட விட்டுறணும்ல. கூட்டிகிட்டு போகிறது தானே இப்போ வந்திருக்கு, பிறகு என்ன? பிரியா கேட்டல, மாமா என்ன கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கு. போ. நீ மறுபடியும் அவ்வளோ உசுப்பேத்தி விடு, சும்மா இரேன். சேட்டையெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்காங்க. சரி ஐயா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்னம்மா இங்கே வரதுக்குள்ளே கொஞ்சம் வேலை பார்க்கல ஐயா? எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்ல? சரிம்மா, அப்படி என்ன வேலை தான் இருக்கும்? பால் பண்ணலாம் ரெடி பண்ணலாம் ஐயா. ஏம்மா இதுக்காகவா இவ்வளோ வேகமாக போகிறீங்க? வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே போட்ட மாதிரி இருக்குமா? க்ளீன் பண்ணலாம். சரிம்மா, ரொம்ப வேலை செய்யாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பார்த்துக்கலாம் பிறகு. சரிம்மா சரி, பார்த்து பத்திரமா கூட்டு வந்துடுங்க. ஏம்மா என்ன இது, மருமகளை மட்டும் பத்திரமா கூட்டு வரணுமா? எங்கடா இருக்கு நம்மளுக்கு வேல்யூ? இப்போதான் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிப்போச்சே. ஆமாடா, இத்தனை நாள் நீங்கள் 3 தானே இருந்தீங்க. இப்போ தான் என் மருமகளுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க கூட தானே கொஞ்ச நாள் இருக்கணும். சரிதாம்மா, சரிதான் உங்கள் முடிவு. சரி நான் கிளம்புதேன், நேரம் ஆயிட்டலாம். நான் அவங்க கூட வேனில் போயிருந்தேன்யா. சரிம்மா, கவனமாக போங்க. சரியா சரி. சரிடா, எங்களுக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது, நாங்கள் அதை குறைய முடிச்சுட்டு வரோம். ஆமாடா, கொஞ்சம் தான் இருக்குது, வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். அதனால் வீட்டுக்கு கிளம்பிடலாம். என்னடா வேலை இருக்குது? இது தாமலை போய் கொடுக்கணும், அப்புறம் எல்லாம் பில் செட்டில்மெண்ட் பண்ணணும்லாம், பண்ணிட்டு வரோம். சரிடா, போய் பார்த்துட்டு வாங்க.